தொகுதி மறுவரை தமிழகத்திற்கு தண்டனை விஜய் வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. தொகுதி மறுவரை குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதால் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறது. நடிகர் விஜய் தொகுதி மறுவரை தொடர்பாக அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். அதில் நியாயமான தேர்தல், நீதித்துறை சுதந்திரம், ஊடக சுதந்திரம், மாநில நிதி பகிர்வு குறித்து வலியுறுத்தியுள்ளார். அதாவது தொகுதி மறுவரை தொடர்பாக மத்திய அரசு ஆலோசித்து வருவதாகவும் விரைவில் நடைமுறைப்படுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதையடுத்து தமிழக அரசு சார்பாக அனைத்து கட்சி கூட்டமானது இன்று காலை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தொகுதி மறுவரை தொடர்பாக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நம் அரசியல் சாசனத்தின் 84வது சட்ட திருத்தத்தின்படி நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு 2026ஆம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எனவே வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி ஒன்றிய அரசால் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது. எவ்வகையில் இந்த மறுசீரமைப்பு நடைபெறும் என்பது பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமோ வாக்குறுதியோ மாநிலங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. மேலும் அப்படி தற்போதைய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றாமலோ அல்லது இன்னொரு அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தியோ இந்த மறுசீரமைப்பு நடைபெறலாம். எந்த முறையை பின்பற்றினாலும் அதில் மாநிலங்களில் மக்கள் தொகை என்பது ஒற்றை அளவுகோலாக இல்லாவிடனும் முக்கிய அளவுகோலாக இருக்கும் என்பது பட்டவர்த்தனமான உண்மை. புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டுமோ அல்லது புதிய மக்கள் தொகையை ஒரு முக்கிய அளவுகோலாக கொண்டோ நிகழ்த்தப்படும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் ஆபத்தும் உள்ளது. கடந்த 50 ஆண்டுகளாக கல்வி, சுதந்திரம் மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டில் முதலீடு செய்து தனது மக்கள் தொகை வளர்ச்சியை திறம்பட கட்டுப்படுத்தியுள்ள தமிழ்நாடு மற்றும் இதர தென் மாநிலங்களுக்கு இது ஒரு பெரும் தண்டனையே அன்றி வேறு இல்லை என்றும், ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் இருந்து மட்டும் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அது மற்ற மாநிலங்களை விட கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகிறது. இந்த வேறுபாடு மேலும் அதிகரிக்கக்கூடாது. தென் மாநிலங்களுக்கு ஒப்பீட்டளவில் தொகுதிகள் மேலும் குறைக்கப்பட்டாலோ அல்லது உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு ஒப்பீட்டளவில் கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலோ அது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். மேலும் இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மக்களவையில் 888 இருக்கைகள் வசதிகள் ஏற்படுத்தியுள்ளதை பார்த்தால் ஒன்றிய அரசு நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தும் நீண்ட கால திட்டத்தில் இருந்ததாகவே தெரிகிறது. அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து ஒருவேளை தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தற்பொழுது உள்ள விகிதச்சார அடிப்படையிலேயே தொகுதிகளை பிரித்து கொடுத்தாலும் அதுவும் ஒரு உகந்த முன்னெடுப்பாகவே அமையாது. ஏனென்றால் தற்பொழுது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது அனைத்து உறுப்பினர்களுக்கும் கேள்வி நேரங்களில் கேள்வி கேட்க அனுமதி கிடைப்பதில்லை. பேலட் முறையிலேயே கேள்வி கேட்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அப்படியே வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் பெரும்பாலான சில நிமிடங்களுக்கு மேல் பேச அனுமதி மறுக்கப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் மேலும் உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் வெறும் அலங்கார பொம்மைகளாக இருப்பதில் என்ன பலன் என்றும் கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.